மார்க்கம் தெரியாது. நான் கேட்கிறேன் யுவதிகளே, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராத்தை நிப்பாட்டுங்கடா. எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க? எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க? எத்தனை பேர் நிப்பாட்டுவீங்க? டாய்லெட்டுகளிலும் பாத்ரூம்களிலும் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது. மரத்துக்கு இடையிலையும் பங்குக்கு கீழையும் என்னெல்லாம் நடக்குது. உங்களுக்கு எல்லாம் உரிமை, எல்லாத்துக்கும் சுதந்திரம் தரப்பட்டிருக்குதா? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் உங்களோட உள்ள நிர்வாகிகளும் வேணுமானால் உங்களுக்கு சுதந்திரம் தரலாம். ரப்புல் இஸ்ஸத் உங்களை பார்க்கிறான். அல்லாஹ் அழிக்க நாடினால் அழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய நாடினால் அல்லாஹ் உங்களை சிறப்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டியதை சொல்கிறேன். நீங்க நினைச்சிராதீங்க இந்த உலகத்துல எல்லா ஃப்ரீடம் உங்க கையில உண்டு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு வாழ்வதற்கு ஃப்ரீடம் தந்தான். நீங்க விரும்பியதை செய்யுங்க, அதனுடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அவருடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அதனால சொல்றேன், ஜுலைபி பிரதியனுடைய மனைவி ஜுலைபி பிரதியல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொண்டார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ்வுடைய நேசிக்க தூதரை நேசிக்கிற எத்தனை யுவதிகளும் இளைஞர்களும் அல்லாஹ்வுக்காக இப்ப ஹராத்தை விட நீங்க ரெடியா இருக்கிறீங்க. இப்ப ஹராத்தை விட ரெடியா இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் காஃபிர்களோடு போடுகிற கூத்து தெரியாதா? எங்களுக்கு அசிங்கம் தெரியாதா? அம்பலப்படுத்தப்படுகிறது தெரியாதா? எக்கச்சக்கமான விஷயங்கள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பிக்கினியவர்களே, நீங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவர்களா? அல்லாஹ்வுடைய தூதரோட நீங்கள் பாசம் வைத்தவரா? உங்களை படைத்து உங்களுக்கு கண்ணு மூக்கு தந்த ரப்புல் இஸ்ஸத்தை பார்க்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் உங்களை படைத்தவன். அவனோடு நீங்கள் சஜிதாவுல உளுந்து அல்லது அந்த உறவை பேண வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? தஹஜ்ஜுல எழும்பி சஜிதாவுல இருந்து அல்லாஹ்வோட கொஞ்சினவர்கள் எத்தனை பேர்? அழுதவர்கள் எத்தனை பேர்? வல்லாஹி ரப்புல் இஸ்ஸத் உங்களை கண்ணியப்படுத்தும்.